ஏய் பசங்களா, ட்ரெஸ் மாத்திட்டு ரெடி ஆகுங்கடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு. மா இப்பதானமா வந்தோம், அதுக்குள்ள அவங்க வராங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்ற. ஏய் எல்லாரும் குளிச்சு தானே இருக்கீங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா போதும். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஏன் பிரியா, இந்த மாப்பிள்ள தானே வர போறாரு, என்னவோ பெரிய மகாராஜா வர மாதிரி அம்மா பில்டப் கொடுத்துட்டு போறாங்க. சென்னையில இருந்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டாங்கல்ல, இனி பாரு எல்லா விஷயத்திலயும் மரியாதை, கௌரவம், சம்பிரதாயம் இப்படி பார்த்து அவங்க ஆட்டம் ஓவரா இருக்கும். கிளம்புற வழிய பாரு. எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாரு. வெளிய பாருங்க, செம்ம கிரீனா இருக்குல்ல. எல்லாம் சினிமா செட்ல பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமால டேய், நானும் உங்க அப்பாவும் நிறைய தடவை வந்திருக்கோம்டா. நீங்க வரதுதான் இது ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தி, இது ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீல் இல்ல? அர்ஜுன், அங்க பாரு. வாங்கடி, சீக்கிரமா வாங்க, வைங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, வை. இந்த சந்தன குங்குமம் எல்லாம் எங்க? எடுத்துட்டு வரமா. சுண்ணாம்பு கம்மியா போடுங்க, மஞ்சள் அதிகமா போடுங்க, அப்பதான் நல்லா செவக்கும். வர்றவங்களுக்கு குளியல் ரூம் ரெடி பண்ணியாச்சு, ரூம் ரெடி ஆயிடுச்சு, சுடு தண்ணியை ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி, அதெல்லாம் அப்புறம் தான். ஊருக்குள்ள வந்துட்டாங்களா? எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ஆர்த்தி ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, அவங்க வர வேண்டியதுதான் பாக்கி. அத்தை, அம்மா இந்த என்னடி இது தனியா வந்திருக்க? உன் புருஷன் பூதப்பாண்டி எங்க? அவரும் பசங்களும் தோட்டத்துல இருந்து வரல, நான் தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? அவங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்களா? எப்ப வேணா வந்துருவாங்க. இன்னும் அவங்க வரவே இல்ல, இவங்க போய் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அதாண்டி இங்க சம்பிரதாயம். நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணா வராரு. நான் வண்டி விட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. சரிடா சரிடா, வாடா. அண்ணே, அவங்க வந்து இறங்குனதும் மாப்பிள்ளை கிட்ட கைய கொடு. அப்படியே நீ பிடிக்கிற புரியல, அவன் எலும்பு நொறுங்குற சத்தம் எனக்கு கேட்கணும்னு. அடிங்க, அவங்க டவுன்கார பையங்க, பஞ்சு மாதிரி கைய வச்சிருப்பாங்க. வரட்டும், இன்னைக்கு இருக்குது அவங்க. அப்படி சொல்லுங்க. அதோ வண்டி வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டாங்க. வா ராஜலா. வாங்கண்ணே. வா ராஜலா, எப்படி இருக்க? வந்துட்டாங்க. பூதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அருணாச்சலம், இவங்க தான் என்னோட பசங்க. சிங்க குட்டிங்க. பெரியவன் பேரு கள்ளழகர். ஆமாங்க, நாங்க அழகர்னு கூப்பிடுவோம். சின்னவன் பேரு காட்டுச்சாமி, நாங்க சாமின்னு கூப்பிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம்.
அதான் இவங்க என் பசங்க 3 பேரு. இவன் தான் மூத்தவன் பார்த்திவன் மாப்பிள்ள. அடுத்தவன் ஜீவா, இவன் இளையவன் அர்ஜுன். வணக்கம். ஹாய். ஆமா, அப்படியே நம்ம ஊர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஆப்பிள் மாதிரியே இருக்காங்க. நீங்க பைனாப்பிள் மாதிரியே இருக்கீங்க பிரதர். பைனாப்பிள். டேய் போய் பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி சரி போன. மாப்ள வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எதுவும் டீ கடையில வேலை பார்த்தியா? இல்ல வயலுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா கலாச்சிட்டு இருக்க. இல்ல பார்த்திபன் இல்லையா, அதான் சொன்னேன். நல்லா காமெடி பண்றீங்க பங்க. நன்றி மாப்ள. சரி, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, மனசார வாழ்த்துறேன். வாங்க வாங்க. தேங்க்யூ. உன் கையை இப்படி உடைக்கிறான்னு பாடுறா. இவன் கையை நம்ம உடைக்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம கையை உடைச்சிருவான் போல இருக்கு. வாங்க மாப்ள. என்னண்ணே கதிர விடுவேன்னு பார்த்தா இப்படி கும்பிட்டுட்டு வர. டேய் தம்பி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசலாமா? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுறா. ஐயோ வாங்கடா. ஏங்க என்னது இது? இங்கே உட்கார சொல்லிடுவீங்களா? பேராண்டி, இது உட்கார்றதுக்கு இல்ல, மாப்பிள்ள காலை கழுவுறதுக்கு. ஓ. மாப்பிள்ள பேராண்டி ஒவ்வொரு காலா மணப்பலகையில வைக்கணும். கேட்டியா? இந்த பிள்ளைங்க காலை கழுவி ஆரத்தி எடுப்பாங்க. ஏய் வாங்கடி சீக்கிரம். வாங்க மாப்ள, வந்து நில்லுங்க. வாடா, வந்து நில்லுங்க, வாங்க. இப்படி வந்து நில்லு. ஆரத்தி எடுத்தோம்ல, காசு கொடுங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களை வரவேற்கிறோம். 200 கொடுக்குறீங்க. 2000 ரூபாய் கம்மி நாங்க வாங்க மாட்டோம். மாப்ள வாங்க மாப்ள, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள போலாம் வாங்க. வாங்க. வாங்கடா. இங்க பாருங்கடா, உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. உங்க சேட்டையெல்லாம் இங்க வச்சு கூடாது, அமைதியா இருக்கணும். அப்ப என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்னடா? வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. அம்மாச்சி கிடைக்கிற கேப்ல தான் கோல் போடுது பார். பாட்டி அம்மாவை விடுக்கா. அங்க பாரு ஜீவா மாமாவையும் அர்ஜுனையும். ஜீவா மாமா என்னவோ வீட்டை விலைக்கு வாங்க போற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அர்ஜுனை பாருங்கக்கா, மூஞ்சில கொஞ்சமாவது சிரிப்பு இருக்கான்னு பாருங்க. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்கான் பாருங்க. ஏய் என்ன நீ சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அடிப்பாவி, பாட்டி என்ன உனக்கு 10 வயசு சின்னவங்களா? இப்பதான் அவங்கள பத்தி அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த. உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏய் அமைதியா இருங்க. அப்புறம் அருணாச்சலம், பயணம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தூரம் வந்தது நல்லா அலுப்பா இருக்கு, அவ்வளவுதான். இருக்குல்ல. ரொம்ப நேரம் வந்திருக்கீங்களே, அலுப்பு ஒண்ணும் பெருசா இல்லையே. நீங்க எங்களுக்கு முன்னாடி தானே வந்தீங்க, அலுப்பு உங்களுக்கும் இருக்க தானே செய்யும். நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க.
சென்னையில இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கோம், நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்ன அருணாச்சலம், வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல மச்சான், அவர் சாதாரண அருணாச்சலம் இல்ல, சம்பந்தி அருணாச்சலம். மரியாதையா பேசு. இத பாரு மாப்ள, உனக்கு தான் இவர் சம்பந்தி. முறைப்படி பார்த்தா எனக்கு இவர் பங்காளி. அண்ணன் முறை வேணும். எங்களுக்கு பேச உரிமை இருக்கியா? நாங்க என்ன வேணாலும் பேசிக்குவோம். உனக்கு என்ன? சரிதான் சரிதான். கொஞ்சம் வரணும். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரிப்பா, செய்ய வேண்டிய முறைய நல்லபடியா செஞ்சிருவோம். சரி, சம்மந்திக்கு சந்தனம் கொடுமா. கொடுங்க. வாங்க. எடுத்துக்கடா. இந்தாங்க. மாப்பிள, மாப்பிள, மாப்பிள உங்களை தான். கூப்பிட்டது நானு, விட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. சம்மதிக்காரங்க வந்திருக்கீங்க, பெரிய விருந்தே ரெடி பண்ணிருக்கோம். எல்லாரும் குளிச்சிட்டு சாப்பிட வந்துருங்க. ஏன் மாப்பிள, என்னமோ மாதிரி இருக்கீங்களே? கிராமத்து கல்யாணம், நிறைய போட்டி எல்லாம் இருக்கும். ஆளு ஓங்க தாங்க இருந்தா பத்தாது. அம்புட்டி நீங்க தாங்குவீங்களா? என்ன பாட்டி, என்ன பார்த்தா சொத்த மாதிரி தெரியுதா? உடம்பு இருந்தா போதுமா, தெம்பு வேணாம்? அப்படி சொல்லு கிழவி. ஓ அப்படியா? இங்க வாங்க. எனக்கு பலம் பத்தலையா? இப்ப பாருங்க என் தம்பி. வயசான கிழவியா? இந்தாரு. இறக்கி விடுங்க. மாப்பிள, மாப்பிள வாங்க வேணாம். மாப்பிள, மாப்பிள சொல்ல கேளுங்க. மாப்பிள, ஐயோ, மாப்பிள. போதுமா? இல்ல வேற யாரையா தூக்கி சுத்தணுமா? வேணாம்பா, தலை சுத்துதுப்பா. என்னக்கா இது? மாமா உன்ன தோல்ல வச்சு சுத்துவாருன்னு பார்த்தா இப்படி அம்மாச்சிய வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓவர்க்கா. அத பத்தி உனக்கு என்னடி? அவரோட பவரை காட்ட அவர் அம்மாச்சி தூக்கி சுத்துறாரு, அவ்வளவுதானே? அடி பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை சைட் தாவிட்டியா நீ? பாரு, இதெல்லாம் நியாயமே இல்ல சொல்லிட்ட. உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும் இந்த நியாயம் தருமோலாம். என்ன நடக்குதுன்னு பாரு. எல்லாரும் போய் குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. வந்து சாப்பிட்டுட்டு போட்டிக்கு ரெடி ஆகுங்க. போட்டியா? போட்டியா? ஏன் பாட்டி, நாங்க கல்யாணத்துக்கு வந்தோமா இல்ல தடகள போட்டிக்கு வந்தோமா? அதான்
இது கிராமம் இல்லையா? ரெண்டும் தான் இருக்கும். ஓ முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள பந்தக்கால் நட்டுறணும். எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க. பந்தக்கால் நட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாப்போம். சரி பாட்டி. சரிங்க பாட்டி. எங்க போன மாப்பிள்ள, உங்க 3 பேருக்கும் மேல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அருணாச்சலம், உன்னால மேல ஏற முடியாது, கீழே ரூம் போட்டிருக்க. வா வாடா. மேல என்னடா பாத்துட்டீங்க? என்னண்ணே மாப்பிள்ள, பார்வை இங்கிட்டே இருக்கட்டும். இன்னும் கல்யாணமே முடியல. முதல்ல கல்யாணம் ஆகட்டும். இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணவல்ல, அப்ப புரியும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உஷாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வரேன். சரி, தாடி மேலாம் கை வைக்காத. யா ஓகே ஓகே. யாரா இவ? என்ன உன்கிட்ட அவனே வந்து கைய குடுக்குறான், புடிச்சு நசிக்க விட வேண்டியது தானே? என்னன்னா நீ தம்பிடா. வா. அண்ணா, அங்க பாத்தியா? அழகா இருக்குல்ல? வாடா. வீடுறாது. இந்த மாலை தோரணம் டெக்கரேஷன் மட்டும் இல்லைன்னு வையேன், அப்படியே சந்திரமுகி பங்களா மாதிரி இருக்கும்ல. அண்ணே, அப்பனா இத பேய் வீடு நான் சொல்றேன். சச்சா, பேய் வீடெல்லாம் இல்லடா, ஆனா பார்க்கும்போது ஏதோ மோகினி நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியுது. போட ஹாய். ஓ, நீங்களா? நான் தான். ஹாய். என்ன கையில? இது நல்லெண்ணெய், இது சீயக்கா. சோ நீங்க தலையில எண்ணெய தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா. அதுதான் ஐதீகமா அம்மாச்சி கொடுத்து விட்டாங்க. அப்போ மாப்பிள்ளை மட்டும் குளிச்சா போதுமா? மாப்பிள்ளையோட தம்பிங்க வந்து குளிக்காம சும்மா சென்ட் அடிச்சுட்டு வந்தா போதுமா? கேளுண்ணே, இந்த ஊர் நாய்ங்களுக்கு சென்ட் வாசத்துக்கும் குளிக்காத நாத்தத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். சோ அதனால நீங்க வெறும் பெர்ஃப்யூம் மட்டும் வெளியே போட்டு போனீங்கன்னா அதோட பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும். அதுக்கு ஓகேனா முடிவு பண்ணிட்டு நீங்க சென்ட் போட்டு வாங்க. எந்த விஷயத்துல விளையாடுறன்னு தெரியாதா? என்னடா நீ? இப்ப என்ன தச்சு குளிச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே? மாமா, மாப்பிள்ளைக்காக ஒரு ஸ்பெஷல் விருந்து அம்மாச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓ, குளிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? ஓகேமா, டன். ஓகே, பை. சரி, பை. பாய். பார்த்தி, இந்த காவியாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்ல பொண்ணு, கியூட்டா இருக்கா. அது என்னடா இப்போ? அண்ணே, முதல்ல ஜீவா நான் சொன்னதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. இவங்கெல்லாம் கியூட்டா? நல்ல பொண்ணுங்களா? இவங்க கியூட்டுனா உலகத்துல இருக்க மொத்த குரங்க கியூட்டு தான்.
அவங்களும் அவங்களோட ஆட்டிடியூடும். நீ இருக்கிறத மறந்துட்டேன்டா. அவங்க நம்ம சொந்தக்காரங்கடா. எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பியா? டேய், நம்ம ஐஷுவும் அணி மாதிரி தான்டா இவங்களும். கொஞ்சமாவது பாசத்தோட நடந்துக்கோங்க. அண்ணே, முதல்ல அவங்கள பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க சொல்லுண்ணே. டேய், ஏன்டா அவன் எப்படி இருக்கான்? இவன் கண்டிப்பா அகோரி தான் ஆக போறான் பாரு. ஆனாலும் ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால புடிங்க.